வணக்கம். கொற்றன் பயிலகத்தில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ. நம்ம வீட்டில் இந்த மாதிரி சார்ஜர்ஸோட எண்டு வந்துட்டு தொங்க விடுறதுனால இந்த மாதிரி டேமேஜ் ஆகி இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து அவ்வளோதான் ஷார்ட் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேபிள் வாங்குறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இது வந்து எங்கள் ஸ்கவுட்டிங் மெத்தடில் வந்து விப்பிங் சொல்லுவோம். நாங்கள் ஒரு கயிறு ஸ்டாண்டு வந்து பிரிஞ்சு தொங்குது அப்படின்றதுனால அந்த எண்டை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த நாட் வந்து யூஸ் பண்ணுவோம், விப்பிங் நாட்டு. ஸோ இது வந்து நான் வந்து உள்ளன் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த அருணாக்கொடி கயிறு இருக்கும் இல்லைங்களா, பிளாக்கு ரெட்லலாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு லூப்பு உங்களை பார்க்க உங்கள் கட்டவருக்கு இந்த அதாவது நீங்கள் லெஃப்ட்லேருந்து இது பண்ணுறீங்கன்னா ஒரு லூப்பு இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து த்ரெட்டை வந்து ஃபாஸ்டன் பண்ணுங்கள். அதாவது அடுத்தடுத்து ரொட்டேட் பண்ணுங்கள், சுற்றி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபைனல் வரைக்கும் சுற்றிடணும். சுற்றிட்டு கீழே இருந்த அந்த லூப்புக்குள்ளே விடணும். ஃபைனலாக வரும்போது இந்த கீழே இந்த சுற்றிட்டேன்னா இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம சுற்றணும் இல்லையா, அந்த ரன்னிங் த்ரெட்டை வந்துட்டு அந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அதை இறுக்கமாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்டார்டிங் லூப்பு த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக இழுத்தோன்னா கொஞ்சம் டைட் ஆகும். அந்த மேலே இருக்கிற முடிச்சு கூட நல்லாவே டைட் ஆகிடும். தைரியமாக இழுக்கலாம், ஒன்றும் ஆகாது வயருக்கு. அதுக்கப்புறமேட்டு சிசர் வச்சுட்டு இந்த தேவையில்லாத பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அது தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப அது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணிட்டோன்னா ஸோ அதை நம்ம டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேபிளை செக்யூர் பண்ணுங்கள். இதுக்கு பேர் விப்பிங். கற்போம் கற்பிப்போம். டாடா பை பாய் ஃப்ரம் கொற்றவன் பயிலகம்.